இனிப்பு மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். மாங்காய் எடுத்துக்கோங்க. மாங்காவை நல்லா சுத்தம் செய்து தோல் நீக்கிக்கிங்க. ஒட்டு மாங்காவாக இருந்தால் தோல் நீக்க தேவையில்லை. தோல் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. இனிப்பு மாங்காய் செய்வதற்கு நம்ம இப்போ வெல்லம் எடுத்துக்கிடுவோம். வெல்லத்தை நல்லா சீவி எடுத்துக்கிடுங்க. 2 மாங்காய்க்கு ஒரு அரை கப்பு வெல்லம் சேர்த்துக்குங்க. புளிப்பான மாங்காவாக இருந்தால் கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்குங்க. தாளிப்பதற்கு கடுகு, வெந்தயம், மிளகாய் வற்றல், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கி தாளிச்சுக்குங்க. இதனுடன் நறுக்கி வைத்துள்ள மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்குங்க. மாங்காய் துண்டை சேர்த்து சிறிது நேரம் வதக்கிக்குங்க. இந்த மாங்காய் ஈஸியாக குழையாது. ஒட்டு மாங்காவாக இருந்தால் சீக்கிரமாக குழஞ்சி விடும். அதனால் இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாலும் சேர்த்துக்குங்க. கல்லுப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. மாங்காய் வேக வைப்பதற்கு தேவையான அளவு ஊற்றிக்குங்க. மூடி வச்சு வேக வைத்துக்கொள்ளுங்க. துருவி வைத்துள்ள வெல்லத்தை சேர்த்துக்கவும். வெல்லத்தை சேர்த்து நன்றாக கிளறி கொள்ளவும். உப்பு, காரம், வெல்லம் டேஸ்ட்டு பார்த்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கவும். சுவையான இனிப்பு மாங்காய் பச்சடி ரெடி. இதுபோல் செஞ்சு பாருங்கள். சுவையாக இருக்கும். சாதத்துடன் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுமனே சாப்பிட கூட சுவையாக தான் இருக்கும். இனிப்பு மாங்காய் உடனே காலி ஆகிரும். செஞ்சு வச்ச உடனே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.